Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எப்போதுமே நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு அளவு கடந்த ஆர்வம் இருக்கும். தெரியாத விஷயம் என்றால் பேய் இருக்கா இல்லையா, பறக்கும் தட்டுகள் இருக்கா இல்லையா, ஏலியன்கள் இருக்கா இல்லையா என்று நமக்கு தெரியாத அல்லது நம்மால் நிரூபிக்க முடியாத பல விஷயங்களை பற்றிதான். அதுபோலதான் கடல் கன்னியும் ஒரு நிரூபிக்க முடியாத விஷயம். கடல் கன்னியை பற்றிய கதை மற்றும் ஓவியங்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும் முதலில் பண்டைய ஆஸ்திரியாவில் தான் தோன்றியது. ஆம், கடவுளின் மறு உருவமாக கருதப்பட்ட அதர்கரேஸ் எனும் பெண் தனது காதலனை தெரியாமல் கொலை செய்து விட்டதாகவும் அதற்கு தமக்குத்தானே தண்டனை கொடுக்கும் விதமாக குளத்தில் குதித்ததாகவும் பிறகு உடலின் கீழ்ப்பகுதி மட்டும் மீன் போன்ற அமைப்பாக மாறியதாகவும் குறிப்புகள் உள்ளன. என்னதான் உலக நாடுகளின் பல பகுதிகளில் பலர் கடல் கன்னியை நேரில் பார்த்ததாக தெரிவித்தாலும் இன்னும் சரியான ஆதாரம் கிடைக்கவில்லை எனவே கூறலாம். எனினும் கடல் கன்னியை நேரில் பார்த்ததாக கூறும் சில சான்றுகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கிறிஸ்டோபர் கொலம்பஸ். உலக புகழ்பெற்ற இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மாலுமி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஜனவரி 1493 ஆண்டு தனது கடல் பயணத்தின் போது கடல் கன்னியை பார்த்ததாகவும் நமது பண்டைய ஓவியங்களில் இருப்பதைப் போல அழகாக இல்லை எனினும் கிட்டத்தட்ட மனித தோற்றத்தை கடல் கன்னிகள் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஹென்றி ஹட்சன். ஜூன் 1608 ஆண்டு ஒரு நதிக்கரையில் உயிரினங்களை ஆராய்ச்சி செய்து வந்த ஹென்றி ஹட்சன் தனது குறிப்பேடுகளில் தாமஸ் ஹில்ஸ் மற்றும் ராபர்ட் என்பவர்கள் கடல் கன்னியை பார்த்ததாகவும் அதன் உடலின் மேல் பகுதி பார்ப்பதற்கு மனிதனைப் போலவும் கீழ்ப்பகுதி மீனைப் போலவும் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயின் நாட்டின் கடல் பகுதியில் கடல் கன்னியை பார்த்ததாக ஒரு நபர் செய்தியாளர்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த செய்தியானது டெய்லி கெனபாக் எனும் அகஸ்டா நாளிதழில் வெளியானது. இந்த கடல் கன்னியை பார்த்தவர் யார் என்று எந்த தகவலும் கிடைக்கவில்லை. எனினும் அவர் கடல் கன்னியை பார்த்ததாகவும் அதன் தலைப்பகுதி ஆட்டினை போலவும் மீசை மற்றும் தாடி இருந்ததாகவும் அதன் நிறம் மிகவும் கருப்பாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். காப் பிரிட்டன், கனடா. பெக்கனால் என்னும் அறிவியலாளருக்கு காப் பிரிட்டன் என்னும் இடத்தில் மீன் பிடிக்கும் ஒரு மீனவருக்கு கடல் கன்னியின் சடலம் கிடைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக பெக்கனால் ஆர்வமாக தன்னுடன் சில மீனவர்களை கூட்டிக் கொண்டு கடலுக்கு போனபோது அவர்கள் கடல் கன்னியை தனது படகில் இருந்து சில அடி தூரத்திலேயே கண்டுள்ளார்கள். அது அசையாமல் இருந்ததால் அது இறந்து விட்டதாக கருதி அருகே சென்ற போது அது அசைய துவங்கியது. மேலும் அது மனிதன் அமர்வது போலவே நீரில் அமர்ந்து அவர்களை பார்த்துவிட்டு சில நொடிகளில் காணாமல் போய்விட்டதாக கூறப்படுகிறது. கே ஐலாண்ட்ஸ், இந்தோனேஷியா. 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் ஜாப்பனீஸ் ராணுவ வீரர்கள் கே ஐலாண்ட்ஸ் கடற்கரைகளில் நிறைய முறை கடல் கன்னியை பார்த்ததாக தெரிவித்துள்ளார்கள். அந்த கடல் கன்னியானது தோராயமாக 150 சென்டிமீட்டர் நீளம் உள்ளதாகவும் பிங்க் நிறத்திலும் மனிதனைப் போலவே உடற்கட்டினை கொண்டிருந்ததாகவும் கூறியுள்ளார்கள். மேலும் கே ஐலாண்டை சேர்ந்த மக்கள் கடல் கன்னியை ஓரங் இகன் என்று அழைக்கின்றார்கள். மலாய் மொழியில் இதன் பொருள் மீன் மனிதன் என்று அர்த்தம். அந்த மக்கள் அரிதாக சில சமயங்களில் அவர்களது வலையில் கூட கடல் கன்னி மாட்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா. கனடா நாட்டில் 1967 சுற்றுலா பயணிகள் இருவர் படகில் சென்று கொண்டிருக்கும் போது பெரிய மீன் போன்ற தோற்றமுடைய பெண் நீந்தி செல்வதை கண்டுள்ளார்கள். அது பார்ப்பதற்கு அழகாகவும் நீலமுடியை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இந்த செய்தியானது டைம்ஸ் கிளானஸ் நாளிதழில் வெளியாகி மக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவில் ஆகஸ்ட் மாதம் 1991 ஆண்டு இறந்த சுறா ஒன்று கடலில் கரை ஒதுங்கியது. அதை ஆராய்ச்சி செய்த போது அதன் வயிற்றில் மனிதனைப் போல தோற்றமுடைய ஏதோ ஒன்று இருந்ததாகவும் சுறாவின் வாய்ப்பகுதியில் கூரான எலும்பு போன்ற ஒரு அமைப்பு சிக்கி உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இது கடல் கன்னியாக இருக்கலாம் எனவும் அந்த கூரான முல்லை போன்ற அமைப்பு கடல் கன்னியின் ஆயுதமாக இருக்கலாம் எனவும் அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். கிரியாட் யாம், இஸ்ரேல். கிரியாட் யாம் இஸ்ரேல் பகுதியில் வெகு காலமாகவே கடல் கன்னி தென்படுவதாக அந்நகரத்து வாசிகள் கூறியதை அடுத்து அந்நாட்டின் அரசு கடல் கன்னி இருப்பதை உறுதிப்படுத்தும் சான்று கொண்டு வருவோருக்கு $1 மில்லியன் வெகுமதி அளிப்பதாக கூறியிருந்தது. ஆனால் இதுவரை யாரும் அந்த பரிசு தொகையை பெறவில்லை. இந்த நிலையில் சல்மா கொஹைன் என்னும் ஒருவர் தான் தனது நண்பர்களுடன் கடற்கரையில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு பெண் சந்தேகப்படும் விதமாக கடற்கரையில் இருப்பதாக பார்த்துள்ளார். அது கடல் கன்னியாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு அதனை பதிவு செய்தும் வெளியிட்டுள்ளார்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.